இந்த கூட்டணி நிலைக்குமா அப்படின்னு மக்கள் மத்தியில சந்தேகம் வந்துவிட்டதா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கார். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அவர் கூட இருந்தவங்க கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அதிமுகவில் யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. எங்கள் கூட்டணி இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி. ஒருத்தர் கூட வெளியில் போகல, வெளியும் போக மாட்டாங்க, போக வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்குள்ளேயே உரிமையோடு எதை கேட்டு பெறணுமோ அதை கேட்டு பெறுவோம். நாங்கள் வெளியில் போடுறது சலசலப்பு ஏற்படுறதெல்லாம் எங்கள் கூட்டணியில் கிடையாது. 140 ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் பேரியக்கம், 100 ஆண்டுகளை தொட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள், 75 ஆண்டுகளை கடந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்சிகள்லாம் ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்சிகள் தான் தமிழ்நாட்டுக்கு நன்மையை செய்ய முடியும். தமிழ்நாட்டுடைய மக்களுடைய உரிமையெல்லாம் டெல்லியில் பாஜகவிடம் அடகு வைக்கின்ற கட்சிகள்லாம் பேச முடியாது. ஆகையால் அவங்களும் காத்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு கட்சி வரமான்னு கதவை திறந்தே வச்சிருக்காங்க. யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? என்ன காரணம்? தமிழ்நாட்டுக்கு தேவையுள்ள கட்சி அது இல்லை. அது பாஜகவுக்கு தேவையுள்ள கட்சி. தமிழ்நாட்டுடைய உரிமைகள்லாம் பறிப்பாங்க பாஜக. அதற்கு தலையாட்டி பொம்மையா சில அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க, கட்சிகளை அடகு வச்சிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி தேசத்திற்கான கூட்டணி, இந்த மண்ணுக்கான கூட்டணி, தமிழர்களுக்கான கூட்டணி. இது வலிமையா இருக்கு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த கூட்டணி எஃகு கோட்டை மாதிரி இருக்கு. சில பேருக்கு பர்சனலா சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு தோழமை கட்சிகள், அதை செட்டில் பண்ணிக்கலான்ட்டு இதெல்லாம் ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்றாங்க. அது ஒருபோதும் எடுபடாது.